இந்த இடத்தில் நமக்குள் மதத்தை வைத்து செய்கின்ற அரசியல் என்பது மிகவும் மோசமானது. ஏதோ ஒரு நடிகர் சொல்லியிருக்கார், மதமும் மத தெய்வங்களை வைத்து அரசியல் செய்வது ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நடிகர். யாருன்னு அவருடைய பேர் மறந்து போச்சு. 100% உண்மை. ஏன் அப்படின்னா, நமக்குள் ஏன் இப்படி ஒரு அடிச்சுக்கிட்டு சாகணும்? யாருக்காக நம்ம அடிச்சுக்கிட்டு சாகணும்? எதுக்காக சாகணும்? என்னை பொறுத்த வரைக்கும் சமத்துவமாக வாழ்வதில் என்ன சிரமம்? மசூதியை இடிச்சு இன்னைக்கு வந்துட்டு கட்டப்பட்டு இருக்கு கோவில். அதற்கு எந்த இஸ்லாமியர்களிடத்திலிருந்தும் பெரிய அழுத்தத்தையோ அல்லது ஆதங்கத்தையோ பார்க்க முடியறதில்ல. ஒரு சிலர் தான் அதை வந்துட்டு மென்மேலும் பேசிக்கொண்டு இருக்கிறார்களே ஒழிய இஸ்லாமியர்கள் சந்தோஷமா இருக்காங்க. இதை வச்சு அப்பாடா இன்னொரு பிரச்சனை வராது. ஆனா இந்த ட்ராக் அடுத்து அப்படியே இன்னொரு பள்ளிவாசலின் மீது திரும்புகிறது. ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாமே மதம் மாறினவர்கள் தான். நாமட்டே என்ன மோகலாயராக வந்தவரா இந்த மண்ணுக்கு? இங்க உள்ள சமூகத்திலிருந்து மாறப்பட்டவர் தான். ராம்குமார் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சுவாதி கொலை வழக்கில் கொலை செய்யப்பட்டவர். அவருடைய ஊர் பேர் மறந்துருச்சு. தென்காசியில ஒரு கிராமம். அவர் ஊர்ல ஒரு பீரியட்ல அப்ப நேரு வந்துட்டு பிரதமராக இருந்த பீரியட் நினைக்கிறேன். அந்த ஊரே வந்துட்டு முஸ்லீமா மாறிட்டாங்க. ஆமா மாறிட்டாங்க. நேருவே அந்த ஊருக்கு போனார். அப்ப நிற்க பெரிய ஹாட் டாபிக்கே அதுதான். ஏன்னா எங்களுக்கும் கடவுள் மேல் பற்று இருக்கு, நாங்க கோவிலுக்குள்ள போக முடியாது, இப்படி எங்களை வச்சு அடக்குமுறை செய்யறாங்க, நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தில் இருந்த எல்லோரும் மதம் திறந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறினாங்க. அப்படி மாறப்பட்டவர்